கர்த்தருக்கு பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரால பெரிய காரியங்களை செய்ய முடியும். சரி, நம்ம முதலாவது ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். அன்புள்ள இயேசுராஜா, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. வானத்தையும் பூமியின் கீழுள்ள சகல காரியங்களையும் அப்பா உயிரினங்களையும் படைத்த தேவனே, உடைய சமூகத்துல வருகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்துல அப்பா இந்த யூடியூப்பை பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. உடைய ஆசீர்வாதத்தின் கரம் அவர்களோடு இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா பெரியவர் ராஜா, சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா. உங்களை அறியாதவர்களும் அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. அப்பா சுகவீனமா இருக்கிறவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்பா இன்றைக்கு கர்த்தாவே அப்பா ஒரு நல்ல செய்தி கேட்கப்பட உதவி செய்ய கர்த்தாவே. அப்பா நீரே இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவரைக்கும் அன்பாம் உமேகமாக இருக்கும்படி செபிக்கிறோம் அப்பா. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதலாவது, நம்ம குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக நாம் ஜெபிக்க போறோம். அவங்களில் அநேகருக்கு தெரியும் இந்த வசனம், ஆனாலும் நான் இந்த வசனத்தை வாசிக்கணும்ட்டு நான் விரும்புகிறேன். எல்லாரும் சங்கீதம் 127:4 இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 127:4 பழைய ஏற்பாட்டுல 753 பக்கம். பழைய ஏற்பாட்டுல 753 பக்கம். சங்கீதம் 127:4 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆமென், ஹல்லேலூயா. இதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அவர் கொடுக்கிற பலன் தான் அந்த கர்ப்பத்தின் கனி பிள்ளைகள். இப்ப எவ்வளவு பேரு பாஸ்டர் பாணி அவர்கள் சொன்னாங்க, இந்த காலத்துல நிறைய பேருக்கு குழந்தை இல்லவே இல்லை. 10 வருஷம் 15 வருஷம் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். நீங்க உங்க டைரியில நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு டேட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏசப்பா ஏசுராஜா எனக்கு இன்னைக்கு குழந்தை கொடுக்க போறாங்க. நிச்சயமா ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த ஆபிரகாமுக்கு சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. ஸ்திரீயுடைய வழிபாட்டு முறை எல்லாமே போயிடுச்சு. பட் ஸ்டில் ஆண்டவர் கொடுத்தாராமே. நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது 20 வருஷமா இருக்கட்டும், 30 வருஷமா கூட இருக்கட்டும், ஆண்டவர் செய்ய வல்லவர். நீங்க புதிய ஏற்பாட்டை நம்ம பார்க்கும்போது சகரியா, எலிசபெத் அவங்களுக்கு குழந்தை இல்லை. கடைசியில ஆண்டவர் அவங்களுக்கு யோவான் ஸ்நானன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஆண்டவருக்கே ஞானஸ்நானம் கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பாதையை செவ்வைப்படுத்துகிறதுக்கு ஒரு குழந்தைய எலிசபெத்துடைய வயதான நிலைமையில ஸ்திரீகளின் வழிபாடெல்லாம் முடிஞ்சிட்டப்படி கொடுத்தாரு. நிச்சயம் உங்களுக்காக கொடுப்பார். உங்களுக்காக ஒரு பாடல் பாடணும்னு நான் விரும்புகிறேன். நான் ஒரு சீக்ரெட் நான் சொல்லி கொடுக்குறேன், ஒரு ரகசியத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நிறைய கேட்குறோம், ஏசப்பா ஏசுராஜா இதை கொடுங்க அதை கொடுங்கன்ட்டு. ஆனா ஏசுராஜா நீங்க கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி பாருங்களேன், சீக்கிரம் கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இன்னையிலிருந்து நீங்க கத்துக்குங்க. ஏசுராஜா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் அப்பா நீங்க கொடுத்துட்டீங்க நன்றின்னு சொல்லுங்களேன், உடனே கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாட்டு என்ன சொல்லுது? பலவீனன் பலவான் என்று சொல்வான், சுகவீனன் தரித்திரன் செழித்திடுவான். அதனால உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவேன்னு சொல்லி இந்த பாடல் நன்றி சொல்லி, அப்பா நீங்க எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துட்டீங்க அப்பா அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி நம்ம இந்த பாடல் பாடலாம். நன்றி
ஆரம்பத்துல இருந்து ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஏசுராஜா, எனக்கு நீங்க குழந்தை கொடுத்துட்டீங்கப்பா, கர்ப்பத்தின் கனி கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு நன்றின்னு சொல்லி பாருங்களா. இன்னைக்கே உங்களுக்கு அதிசயம். ஆமென், ஹல்லேலூயா. நான் இதை இங்கிலீஷ்ல நான் பாடுறேன், தெரியலன்னா கூட பரவாயில்ல, நன்றின்னு மட்டும் சொல்லுங்க. இன்னொரு டைம் நான் தமிழ்ல இந்த பாடலை பாடுறேன். உங்களுடைய முழு மனசோட நீங்க ஆண்டவரே உங்களுக்கு நன்றின்னு சொல்றீங்களா? உங்களுக்காக இன்னொரு டைம் நான் தமிழ்ல பாடுறேன். நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. நீ செய்து விட்டதுக்கான நன்றி. நீங்கள் அப்பா பெல்லிசுனியம் மந்திரவாதிகளை தேடி ஓடுறாங்கப்பா, பெல்லிசுனியம் செய்யறாங்க, டாக்டர்ஸ் போய் தேடுறாங்க, ஆபரேஷன் பண்றாங்க, எதுவுமே நடக்கல. ஆனாலும் கர்த்தாவே குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது இந்த உலகத்துல ஒரு நாள் மாத்திரம் தான் உண்டு அப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு உங்களுக்கு அற்புதத்தின் நாள். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களுக்கு அற்புதத்தின் நாள். ரீமா லீகாதாரபா, ரீமா லீபா ரீகாதாரபா. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாள். ஆமென், ஹல்லேலூயா.
நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இன்னைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வாரு. இன்னைக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு. நீங்க நம்புங்க, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன், யோர்தானை இரண்டாக பிளந்த தேவன், எரிகோவை சுற்றி வர அதை உடைச்சு போகுவதை செய்த தேவன் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறார். இங்க உங்க வீட்டுல இருக்காரு. நீங்க எங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஒருவேளை நீங்க ஆபீஸ்ல இருக்கலாம், நீங்க வீட்டுல இருக்கலாம், நீங்க வேலை செய்துட்டே கேட்டுட்டு இருக்கலாம், உங்களால பார்க்க முடியலன்னா கூட. பட் ஸ்டில் I have a good message. God says, Lord says, today is the day of your miracle. Hallelujah, hallelujah. இன்னைக்குதான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாள். இன்னைக்குதான். ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. Ushers, how long?